வெல்கம் பேக் டு சனா தமிழ். ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்தோனேஷியாவில் இருக்கிறோம். 2வது நாள் நம்ம இந்தோனேஷியா பார்க்க போகிறோம். நான் நேற்று நைட்டு சொன்ன மாதிரி நான் டே டைமில் இந்தோனேஷியாவில் நாங்கள் இருக்கிற ரிசார்ட்டில் எப்படி அந்த லொக்கேஷனாக இருக்குது, என்னென்ன இருக்குது நம்ம பார்ப்போன்னு சொன்னேன். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த இடம் நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ரிசார்ட்டை சுற்றி தாங்க இவ்வளோ பச்சை பசேன்னு நல்ல சிலு சிலுன்னு காற்றோட சூப்பராக இருக்குது. கடல் சூழ்ந்து நாங்கள் சென்டரில் தங்கியிருக்கோம். எங்களை சுற்றி இந்த கடல் இருக்குது. செம்மையான ஒரு லொக்கேஷன். காலையில் எழுந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹாப்பியோடையே நாங்கள் ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்னால் எடுத்துக்கிட்டோம். 1 2 3. ரிசார்ட்டில் வீடுனா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டி ஆஃப் வீடு இருக்குது. இது ஒரு 1 டைப் ஆஃப் வீடு. இது சென்டரில் இருக்குது, சுற்றி கடல் இருக்குது. இந்த மாதிரி தான் நாங்களும் தங்கியிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த பானை வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதை சுற்றி அப்படியே லைனாக கோகனட் ட்ரீயை வச்சுருக்காங்க. அந்த கோகனட் ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்குது, ஆனால் பார்த்தா நிறைய தேங்காய் இருக்குது, அதில் அது இளநீர் இருக்குது. அதுக்கப்புறம் காலையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போகலான்னு வந்தோம்னா இந்த நல்ல ஒரு கடல். அந்த கடல் ரொம்ப அமைதியாக இருந்தது. பசங்களுக்குன்னா கடல் தண்ணியை பார்த்தா சும்மாவே விடுவாங்க, உடனே காலை நினைக்கணுன்னாங்க. சும்மா தாங்க போனால் அங்கேயே டைம் நிறைய பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ரிசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணோம்னா அதை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு மினிமம் 2 days வேணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய விஷயம் அதை சுற்றி அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்களேன், இந்த ஊஞ்சல் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடலுக்கு நடுவில் ஒரு ஊஞ்சல் கட்டி அதில் நம்ம ஆடுறோம்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் இமேஜின். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க எல்லாம் ஜாலியாக உட்காந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அண்ணா அப்படியே போய் நில்லுங்க. நீங்கள் ஆடுறா, நான் அந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போங்க. ஒண்ணுமே மண்ணை சூப்பரா கால் கீழே வைக்கலாம். குச்செல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, அவ்வளோ செருப்புலாம். அது கால் 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 மலத்துக்கு காலை மடிச்சு வச்சுக்கோ. கால் ஏற்ற வச்சுக்கோ. இருங்க, பிராங்கா என்ன பிராங்க் பண்ண போகுது? நீங்களும் போங்க, ஒன்றா நீங்கள் எடுக்கிறேன். அப்படியே ஒன்றா இருக்கிறத எடுக்கிறேன், போங்க. பசங்களாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா தண்ணின்னு சொல்ல வேணும், உருண்டு பிறண்டு ஜாலியாக விளையாண்டு
கடல்லே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 hours கிட்ட நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போனோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே வந்து போயிடுச்சு. கடல் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்விம்மிங் பூல்லையும் இருக்கும்போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு வந்து சூப்பரான இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து என்ஜாய் பண்ணது ஒரிஜினல் சவுண்டோடே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப வந்து நம்மளால் வந்து டெலிட் பண்ண முடியாது. நிறைய வந்து நம்மளோட வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோட சேனலில். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பசங்க விளையாடும் போது அது அப்படியே ஒரிஜினல் சவுண்டோடு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்து நமக்கு கடல். சிங்கப்பூரில் நம்ம மெரினா பே சாண்ட்ஸில் அந்த 50th floor வந்து மேலே டாப்பில் இருப்போம் பாருங்கள், அங்கே ஹோட்டல்லாம் இருக்கும். டாப்பில் அந்த போட்டு அந்த பூலில் வந்து நம்ம விளையாடும்போது செம்மையாக இருக்கும்ல, அந்த மேலே ஹைட்டு பார்க்குவோம். அதே மாதிரி பாருங்கள், அங்கே கடல், இங்கே ஸ்விம்மிங் பூல். அங்கே விளையாடும்போது செம்மையான ஒரு லொக்கேஷன் சொல்லணும். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. அதனால தான் மறுபடியும் நான் அதே சொல்லிகிட்டு இருந்தேன். அது நான் அப்படியே கவுக்குமா கட்டி போடு. இப்படி தாங்க எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் டே வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து திரும்பவும் வந்து நாங்கள் கடலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணோம். மாறி மாறி இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இந்த வீடு, இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து தங்கிட்டு இருக்கோம். ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் இருந்தது. அப்படியே வந்து நமக்கு கடல், அந்த கடல் சுற்றி இருக்குது. அதோ தெரியுது பாருங்க, அது ஒரு ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் எப்படி இருக்குன்னா, தண்ணிக்கு உள்ளார உக்காந்துக்கிட்டே நம்ம ஆடுற மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஊஞ்சல் அது. அடுத்தது பாருங்க, கடலுக்குள்ள இவர் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பார், அப்படி தான் நமக்கு தோணுது. ஆனால் இது வந்து ஒரு சிலை வந்து அப்படியே இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு ஆள் வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். நாங்கள் எப்போ பார்த்தாலும் அது வந்து ஏமாந்துருவோம், யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அவர் பக்கத்தில் இருந்துட்டு அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏய், இது நல்லா இருக்கு. இப்படி இரு இப்போ நான் வித்யான்னு கூப்பிட்றேன். இரு வித்யா, நல்லா இருக்கு.
ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆடி ஆடி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம உட்காந்தும் அதில் வந்து ஆடலாம், நின்றுட்டு இருக்கலாம். அந்த ஊஞ்சலே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இதில் வந்து ரொம்ப 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 இந்த ஊஞ்சல் விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அது தண்ணிக்கு அடியில் இருக்குது பாருங்களா, அதில் என்ன இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. தண்ணிக்கு அடியில் இருக்குது. அந்த தண்ணியில் நம்ம மிதந்துட்டே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. செம்மையான ஒரு ஃபீலிங் சொல்லலாம். எல்லாருமே குட்டீஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது அதனாலதான் இப்படி வச்சிருக்காங்க. இதுல பார்த்தாதான் தெரியுது. பயமா இருக்கு, வேணாம். அப்படியே இந்த கடலை சுற்றி பாருங்களா எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லுமே அப்போசிட்லேயே நமக்கு வந்து வீடு இருக்குது, அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஃபுல்லுமே சென்டரில் கடல். என்ன ஒரு அழகாக இருக்கிறதுனால வித்யா அழகா இல்லை வித்யாவால் அந்த கடலுக்கே அழகான்னு தெரியல. அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து அவள் சுற்றி அவளை பார்த்துட்டு இருந்தா. ஆனால் பார்க்குறதுக்கே எல்லாரும் ரொம்ப அழகாக இருந்தோம். அந்த கடலோட அழகு எங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அப்படிதான் இருக்கு. அப்படியே அந்த கடல்லே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். செம்மையான செல்ஃபீஸு, டிஃப்ரெண்ட் போஸில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கடல் மண் வந்து அது கலர் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மைதா மாவு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்க வந்து நம்ம அப்படியே வந்து முகத்திலே தடவிக்கலாம் போல் இருந்தது. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் அப்படியே செஞ்சு அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரப்பு நம்ம உடம்புல வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பாக அது இருந்தது. மண் உண்மையாலுமே அதை எடுத்து நாங்கள் முகத்தில் பூசிக்கிட்டோம். அடுத்தது இருக்குன்னா வந்து நாங்கள் தலையில் பூசினா அப்படியாவது முடிவாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லா குட்டீஸும் சேர்ந்து அவங்க தலையில் வந்து பூசிக்கிட்டு எல்லாம். சாதனை நீயும் போ, சாதனை போ. நேரா காமிச்சா கண்ணுல எல்லாம் போக போகுது. சந்தனம் மாதிரி நல்லா குளுக்குன்னு சாண்ட் ஸ்க்ரப் காதுல போயிட போகுது பார்த்து. இப்ப கழுவிடுங்க. இது ஒரு பிரேயர். இத நம்ம ஃபாலோ பண்ணனும்னு வெச்சுக்கோ. வரவங்க எல்லாம் ஜெயிச்சுவாங்க. நல்லா வேண்டிக்கோ, மாமாக்கு அடுத்த தடவை முடி வளரணும். சாமி வேண்டிக்கோங்க. அது ஒரு மாசம் கழிச்சு முடி வளர்ச்சி காட்டிட்டு இந்த பாலிக்கு இந்த இடத்துக்கு போங்க. மண் தடவை பின்தான் இப்படி தாங்க ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க வந்து கலாச்சிக்கிட்டு நாங்கள் மண்ணுலேயும் தண்ணிலையும் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு யாரும் இல்லாத அந்த கடலை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. ஆனால் கடல் வந்து அழகாகவும் இருந்தது. நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு அங்கே வந்து பூவை பார்த்த உடனே ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோம். ஹேர் ஸ்டைல் பண்ணோடனே ஆதுக்குட்டியும் வந்திருந்தா. அவளுக்கு 2 பக்கமும் இந்த பூவை வந்து நான் வச்சு விட்டுட்டேன். அந்த பூ வந்து காஞ்சி போகிற வரைக்கும் அதை அப்படியே தலையிலே வந்து அவள் வச்சுருந்தா. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் அவுட்டிங் போயிட்டோம், ஷாப்பிங்லாம் போனோம். டின்னரும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இப்படி தாங்க எங்கள் செகண்ட் டே ஆஃப் இந்தோனேஷியா இருந்தது. நாளைக்கு 3rd டே ஆஃப் இந்தோனேஷியாவை நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், குட்.